கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாய் ஆகும். பாருங்க, இவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். கிறிஸ்துக்குள் இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியா இருக்கிறானாம், புதிய மனிதனாக இருக்கிறான், பாவத்திலிருந்து மீண்டு ஒரு புதிய மனுஷனா இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவ இருக்கவங்க பழைய வாழ்க்கையும் இப்ப இருக்கிற வாழ்க்கையும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன் அங்கெல்லாம் போறோம்? என்னோட வாழ்க்கையில நான் பழைய வாழ்க்கையில நிறைய அடையாளங்களை சுமந்து வந்துட்டு இருந்தேன். தர்மகர்த்தா, வரி வசூல் செய்யக்கூடியவன், வேலை இல்லாதவன், இப்படி ஏளனமா என்னை பார்த்து சிரிப்பவர்கள் அநேக பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு அடையாளத்தோட, கிறிஸ்துவன் என்ற அடையாளத்தோட இருக்கும்போது மிக பெருமையாவும் இருக்கு. ஏளனமா என்னை பார்த்து சிரித்தவர்கள் கூட இன்னைக்கு வணக்கம் கூட சொல்றது இல்ல, சோத்திரம் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்காரு. இந்த எனக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்ல, பழையவைகள் ஒழிந்து போகும். என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாடுகள், என்னுடைய துன்பங்கள், ஆஸ்பத்திரி, விரைய செலவு, சாப்பாட்டுக்கு வேலை இல்லாம இருப்போம், யாரு கொடுப்பாங்க எதிர்பார்ப்போட இருப்பேன். ஆனா அது எல்லாம் கடந்து வந்து என்னைக்கு நான் கிறிஸ்துக்குள் வந்தனோ அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை, எந்த ஒரு கவலை இல்லாம அழகான வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்ல, பழைய வாழ்க்கையில நிறைய துன்பப்படுத்திருப்பேன், கிறிஸ்துவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பேன், பாவங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்னை மன்னித்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். நிபந்தனை போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. லூக்கா 15வது அதிகாரத்துல ஒரு சம்பவம். தகப்பனிட்ட இருந்து தனியா தன்னோட சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு அந்த சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிற்கும் போது அவன் ரொம்ப பஞ்சத்துல தடுமாறிட்டு இருப்பான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாமே அவ்வளவு கஷ்டப்படணும், நம்ம அப்பா கிட்டே போயிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் என்னெல்லாம் நினைச்சிருப்பான் பாருங்க. அப்பா கிட்ட எப்படா முகத்துல நம்ம சண்டை போட்டு வந்துட்டான் இல்லையா, முழிப்போம் அப்படிலாம் நினைச்சிருப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள எப்படிலாம் ஓடிருக்கும், அப்பா நான் இப்படி உங்க கூட இருந்துடுறேன், வேலையாள் கூட இருந்துடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண முடியலாம் நினைச்சிருப்பான் இல்லையா. ஆனா அவன் நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. என்ன நடக்குது பாருங்க. மகன் வர்றதை பார்த்துட்டு தன்னுடைய தந்தை ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து புத்தாடை அடித்து காலில் பாதரட்சியை கொடுத்து கொழுத்த கன்றுக்குட்டி அடித்து அந்த ஊருக்கே விருந்து வைத்தாராம். அப்படிதான் என் ஆண்டவர் இன்னைக்கு மனம் திரும்ப வரும்போருக்கு வாரி அணைத்து கட்டி அணைத்து முத்தம் செய்து வரவேற்கிற ஆண்டவர் தயாராக இருக்கிறார். மனம் திரும்புகள் விசுவாசித்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய மனிதனாக புதிய இடத்துல நம்மளை ஆண்டவர் வைக்க ரெடியா இருக்கிறார். எல்லாம் புதிதாய் மாறுகிறார். வாழ்க்கையில் எல்லாம் புதுசா மாறும். வந்து பாருங்க, ஆண்டவர் நிறைய மாற்றம் ரெடியா இருக்கிறார். இந்த வசனத்தைப்படி நம்ம வாழ்வோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னும் அநேகமா பெற்றுக்கொண்டு நம்மை வைத்து நம்ம அநேக நம்ம மட்டும் இல்ல நம்முடைய சுற்றிருப்புகளையும் அவரை எடுத்துக்காட்டலாம் வாழ்வதற்கு வழிவகுங்கிறது வசனம் சொல்லுது. அப்படியே அந்த வசனம் முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.